அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமானை வழிபட சிரமங்கள் குறையும். இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். சிலருக்கு தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று இறைவனை வேண்டுவது நல்லது. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். அரசாங்க வேலைகள் தங்களுக்கு சாதகமாக அமையும். நேரத்துக்குச் சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடி இருக்கும். வியாபாரிகள் கடின உழைப்பில் அதிக லாபம் ஈட்டுவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு. மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகையை வழிபட நற்பலன்கள் கூடும். இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும். தெரியாத தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். தம்பதிகளிடையே அன்பு குறையாது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். கடகம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகர் வழிபாடு தடைகளை அகற்றும். தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகளை முடிப்பதில் சற்று அலைச்சல் ஏற்படும். உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளவும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று துர்க்கையை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும். உற்சாகமான நாள். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும். தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். மாலையில் பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீர்மோர், இளநீர் என அருந்துவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நலம் சேர்க்கும். மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் மந்தமாகத்தான் இருக்கும். பணியாளர்களின் நேர்மையைக் கண்டு நிர்வாகம் உயர் பதவியை தரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும்.
உறவினர்களால் ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் உற்சாகமாக இருப்பீர்கள். மாலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது ஆறுதல் தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பது தாமதமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமியை வழிபட பணலாபம் கிடைக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம். மாலையில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். இளைய சகோதரர வகையில் செலவுகள் ஏற்படும். முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். திரைத்துறை மற்றும் சின்னத்திரையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடிவரும். மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பர். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். தாங்கள் நண்பர்களிடம் கடனாக கொடுத்து வைத்த பணம் இன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நன்று. உற்சாகமாக காணப்படுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய பட ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். சிலர் வீடு மனை வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவர். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப்பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது நன்று. நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியம் முடியும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். அவசிய தேவை இருந்தால் மட்டுமே தக்க முன்னேற்பாடுகளுடன் வெளியில் செல்லவும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார். திருமணமானவர்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் அமையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலம் பணவிரயத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் பிடிவாதப் போக்கு மாறும். பெண்கள் அறிமுகம் இல்லாத வெளிநபர்களிடம் பழகும்போது கவனமுடன் இருப்பது தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது கவனமாக இருக்கவும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன்
அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. மீனம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் கூடுதலாகும். வங்கியில் இருந்து தாங்கள் கேட்ட தொகைக்கு கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். இடம் வாங்க வங்கிக் கடன் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கைத் துணை நீங்கள் கேட்டதை வாங்கித் தருவார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். நன்றி. வணக்கம்.